Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போறோம். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேல இருக்கிற பவுலும் பிளஸ் அந்த பீட்டரும் 3 to 4 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க. அது சில்லுன்னு இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம க்ரீம் வந்து மெல்ட் ஆகாம இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போறோம். நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு மேலே இருக்க திக் பார்ட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு கீழே இருக்க தின் பார்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இது எவ்வளோ திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் நம்ம வந்து அந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம திக் பார்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த தின் பார்ட் வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்டரால இதை பீட் பண்ண போறோம். நார்மல் ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீட்க்கு கொண்டு வர போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. இது ஆக்சுவலி பீட் ஆகுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ நான் நார்மல் ஸ்பீட் 1ல வச்சிருக்கேன். இன்னும் 2-3 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே 2-3 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டே போவேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் திக் ஆகுற மாதிரி இருக்கும் போது வந்து இதுல வந்து நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ நான் அதுல ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ பாருங்க லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல வந்து இதுல வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹையஸ்ட்ல வச்சிருக்கேன். இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு வந்து க்ரீம் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து டைரி மில்க் ஆட் பண்ண போறோம். இதுல வந்து நான் 15 rupees டைரி மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் டேஸ்ட்காக தான். உங்ககிட்ட டைரி மில்க் இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கோகோ பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். டைரி மில்கை வந்து டபுள் பாய்லர் இல்லைன்னா வந்து மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். டைரி மில்க் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த க்ரீம் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பேலன்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து நம்ம கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் இன்னும் வேணும்னா நீங்க கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் ஆயிடுச்சு.
இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் இதில் கவர் பண்ணுறதுக்கு ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் மேலே போட்டிருக்கேன். க்ளோஸ் பண்ணி இதை வந்து 12 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில். இப்போ 12 ஹார்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஐஸ்கிரீம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூப் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்ரீமியாக இருக்குது இந்த ஐஸ்கிரீம். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் அண்ட் கொஞ்சம் சாக்லேட் சிரப் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் பாலில் செய்யணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுவும் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஐஸ்கிரீம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.